தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆர்ஜே தமிழ் சாங்ஸ் யூடியூப் சேனல் மூலம் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம இன்றைக்கி எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட் பேட் அக்லி படத்தோட டீசர் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம தலை நடிப்பில் ஆத்விக் ரவிச்சந்தர் டைரக்ஷனில் த்ரிஷாம் நடிச்சிருக்காங்க. கூட ஜிவி பிரகாஷ் வந்து மியூசிக் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டீசர் வந்து நமக்கு நேற்று ரிலீஸ் ஆகி ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. வழக்கம் போலவே ஏகே ஒரு ரெட் ட்ராகன் அப்படின்ற மாதிரியே சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலையோட லுக்கு தான் நம்ம பயங்கரமாக சொல்லணும். அதோட இந்த படத்தில் ஒரு பெரிய ஸ்பெஷல் அப்படின்னா இந்த காஸ்ட் அண்ட் குரூ தான். பிரசன்னா, பிரபு, அர்ஜுன் தாஸ், யோகி பாபு, சுனில், அப்புறம் ராகுல் தேவ் இவங்கெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 270 கோடியில் வந்து மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. ரொம்ப நாளாகவே வந்து ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டில் ஒரு கருத்து சொல்லக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்லேயே நடிச்சிட்டு இருந்த நம்ம தலை வந்து ரொம்ப நாள் கழித்து வந்து ஒரு கேங்ஸ்டர் படம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து நம்ம பழைய பில்லா, ஏகன் அதெல்லாம் பார்த்த ஒரு ஃபீல் தான் நமக்கு கிடைக்குது அந்த டீசர் பார்க்கும்பொழுது. மேக்கிங் பற்றி சொல்லணும்னா இந்த படத்தோட மேக்கிங் வந்து ரொம்ப யூனிக்காக ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அந்த ஜெயில் செட்டுலாம் வந்து ரொம்ப அழகாக ஒரு லைட்டிங்கில் நமக்கு புரிகிற மாதிரியே சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு ஜெயில் செட் அப்படின்ற மாதிரி. அது தாண்டி ஒரு கேங்ஸ்டர் படத்துக்கு என்னெல்லாம் வேணுமோ அந்த மாதிரி அந்தந்த இடத்துல வந்து அழகாக லைட்டிங்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. டீசரில் வந்து நமக்கு அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் தெரியாது. நம்ம ஃபுல்லாக ட்ரெய்லர் இல்லைனா மூவி பார்க்கும்போது தான் நமக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு வந்து ஒரு பெரிய ரீச் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து நம்ம 2009, 10, 11 அந்த காலகட்டத்தில் பார்த்த ஒரு அஜித் சார் வந்து நமக்கு கண்டிப்பாக ஸ்க்ரீன் பிளேயில் வந்து ஒரு ப்ரெசென்ட்டில் இருப்பார். ஏன்னா நம்ம 90s பார்த்த அஜித் சாருமே வந்து இதில் அழகாக காட்டியிருக்காங்க. யாரெல்லாம் கரெக்டாக வாட்ச் பண்ணிங்கன்னு தெரில, டார்க்குன்னு ஒரு இடத்துல லைட்டு பிளிங்க் ஆகிட்ருக்கும். அந்த கீழே வந்து அஜித் சார் நின்றுட்டுருப்பாங்க. கரெக்டாக அதில் வந்து டியும் ஆரும் மறைஞ்சிரும். அதில் ஏகேன்றது மட்டும் கரெக்டாக ஹைலைட் தெரியும். அதாவது டார்க் வில்லன் அப்படிங்கிறத வந்து ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி அந்த சீனு கொண்டு வராங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா மூவி ஃபுல்லாகவே வந்து ஒரு டார்க்கான ஒரு வில்லன், ரொம்ப ஒரு ராவான ஒரு வில்லன் அதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறாங்கன்றது என்னோட கருத்து. கரெக்டாக இந்த டீசர் ஃபுல்லாக வாட்ச் பண்ணிங்கன்னா அதில் வந்து 6லேருந்து ஒரு 7 மாசான சீன் வந்து இருக்குது. அது தேட்டர் ரெஸ்பான்சிபிள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அது மட்டும் 100% ஷூராக என்னால் சொல்ல முடியும். ஏன்னா வந்து ஒரு ஃப்ரேமும் வந்து நம்ம பழைய அஜித் சாரை பார்க்குற மாதிரி தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருது. அதான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பில்லா, ஏகன் அந்த லுக்கு தான் நமக்கு அகைன் வந்து ஞாபகப்படுத்திகிட்ருக்கு. அதுக்கப்புறம் இப்போ ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா, இதுக்கு முன்னாடி வந்த மார்க் ஆண்டனி படம் அங்கங்கே அந்த பாம் பிளாஸ்ட் ஆகும்பொழுதெல்லாம் எனக்கு வந்து அந்த படத்தோட ஞாபகங்கள் தான் வந்துட்டு இருந்துச்சு. ரொம்பவே ஜாலியான ஒரு வில்லத்தனமான ஒரு படத்தை வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஷூராக சொல்ல முடியுது. ஏன்னா இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு விஷயங்களை அப்டேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அவர் அஜித் சார் வந்து அதை மாற்றி ஃபிட்னஸை மாற்றி பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அது எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து அந்த டீமுக்கும் அந்த கேஸ்ட் அண்ட் க்ரூக்கும் ஒரு வணக்கத்தை சொல்லிடலாம். இந்த படத்தோட ஹைப் வந்து ரொம்ப வேறு லெவலில் ஏற்றி விட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து விடாமுயற்சி வந்து அந்தளவுக்கு நமக்கு வந்து மேக்கிங் பயங்கரமாக பண்ணியிருந்தாலும் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து ரீச் இல்லை. ஓப்பனாக சொல்லணும்னா அதுதான். பட் இந்த சம்மருக்கு இது வந்து ரிலீஸ் ஆகிறதுனால எல்லாருக்கும், எல்லா செக்டர் ஆடியன்ஸ்க்கும் இந்த பிடிச்ச மாதிரி ஒரு படமாக இருக்கும். ஸ்பெசிஃபிக்காக 90s கிட்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லுக் வைஸாக இருக்கட்டும், ஸ்டைல் வைஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி வருஷங்களை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி எல்லா செட் ஆஃப் ஆடியன்ஸும் கண்டிப்பாக லைக் பண்ணுவாங்கன்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. இந்த சம்மர் வெக்கேஷனில் வந்து ஒரு பெரிய பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டராக இந்த படம் அமையும். வாழ்த்துக்கள், படத்துக்கு வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நம்ம சேனல் கொடுக்க வேண்டிய எல்லா சப்போர்ட்டும் கொடுங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் இதெல்லாம் மறக்காமல் கொடுங்க. நடுவில் கொஞ்சம் வீடியோ வரல, இதுக்கப்புறம் கண்டினியூஸாக வீடியோஸ் வரும். இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டில் போயிட்டுருக்க இடியாப்பம் எங்கே பார்த்தாலும் தெருவில் இடியாப்போன்னு கத்தின்னு இருக்காங்க. அந்த இடியாப்பத்துக்காக நம்ம சேனல்லேருந்து ஒரு பிரத்யேகமாக ஒரு சாங் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம், இடியாப்பம் அந்தம். அந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் மறக்காமல் அந்த இடியாப்பம் அந்தமை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு சப்போர்ட்டும் நம்ம சேனலுக்கு ரொம்ப முக்கியம். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் மறக்காமல் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.